ஒரே பொம்பளை பிள்ளை 2 பசங்கம்மா. அப்பா ரயில்வேல இருந்தாரு. ஓரளவுக்கு என்னை கஷ்டம் தெரியாம தான் வளர்த்துனாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நிலைமை இருந்துச்சு. அவங்களோட 3 பசங்க. எங்க மாமனாருக்கு 2 சம்சாரங்க. அக்காவ கட்டி குழந்தை இல்ல. எங்க மாமியார இளையதாரமா கட்டுனாங்க. 3 பையங்கம்மா. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம பிறந்தாங்க. இப்ப ஈரோட்ல இருக்கும்போது ஒரு 7, 8 வருஷம் இருந்தாங்கம்மா. அப்பவே வந்து அவங்க அ கிணறு வெட்டணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும், நாங்க வீடு கட்டியிருக்கிறோம். நாங்க கடன வாங்கி தான் எல்லாம் செஞ்சோம். உங்க வீட்ல இருக்கிறத வச்சு தான் நாங்க கடன் கட்டணும் அப்படின்னு. எங்க வீட்ல முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்கம்மா. அவங்க சக்திக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சாங்க. அப்புறம் அவரு கடன் தொல்லை பிரச்சனைன்னு சொல்லி அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 சம்சாரம் இல்லைங்களா? அந்த பிரச்சனையில அவங்க இறந்துட்டாரும்மா. மருந்து குடிச்சு இறந்துட்டார். அப்ப எங்க பெரிய பொண்ணுக்கு 2 1/2 வயசுங்கம்மா. 2 1/2 வயசு இருக்கும்போது கொஞ்சம் நிலம் வாங்குனாருங்க. அப்ப என்னோட சங்கிலியெல்லாம் குடுத்துங்க. எங்க வீட்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சத வச்சு கொஞ்சம் நிலம் 2 குழி வாங்குனேங்கம்மா. வாங்கி கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு மரம் குடிச்சு இறந்துட்டாரு. எங்க மாமியார் என்ன சொன்னாங்க, 2வது எங்க வீட்டுக்காரர் பிறந்தவங்க, "நீ வேலை எழுதி குடுத்துட்டு வந்துரு. அந்த நிலத்தையெல்லாம் தம்பியாங்க 2 பேரும் இது பண்ண முடியாது. நீ தான் மூத்த பையன் எல்லாம் பார்க்கணும்னு" சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கம்மா.